ஒரு நாட்டின் மன்னர் ஒரு நாள் தன்னுடைய அமைச்சர்களையும் தளபதிகளையும் மெய்க்காவல் படையையும் பணியாட்களையும் அழைச்சிக்கிட்டு தன்னுடைய நாட்டின் எல்லை பகுதியில இருக்கிற ஒரு காட்டுக்கு வேட்டைக்கு புறப்பட்டாரு. அவர் போற வழியில மன்னருக்கு பணிவிடை செய்ய அவரோட போன பணியாட்களோட ஒரு பெண்ணும் தானா வந்து சேர்ந்துக்கிட்டா. இதை யாருமே பெருசா எடுத்துக்கல, இல்லைன்னா கவனிக்கவே இல்லை. ஆனா அந்த பெண் ஒரு சாதாரண பெண் இல்ல. பார்த்த உடனே சுண்டி இழுக்கிற அழகு, வசீகரிக்கிற பார்வை, எப்படிப்பட்ட ஆணா இருந்தாலும் அவளை பார்த்த உடனேயே மதிமயங்கி நில குலைஞ்சு போயிடுவான். அந்த அளவுக்கு கவர்ச்சியான உடல், அழகு என்ற வார்த்தையின் மொத்த உருவமா இருந்தா அந்த பெண். இந்த பெண்ணை பார்த்த உடனேயே மன்னனுக்கு அவள் மேல மோகம் வந்துடுச்சு. காட்டு விலங்குகளை வேட்டையாட போன இடத்துல அதையெல்லாம் ஒத்தி வச்சுட்டு இந்த பெண்ணை வேட்டையாட முடிவெடுத்தான் அந்த மன்னன். உடனே அந்த பெண் தன்னுடைய கூடாரத்துக்கு வரணும்னு கட்டளையிட்டான் காமம் தலைக்கேறிய மன்னன். மன்னனுடைய கட்டளையை மீற முடியாத அந்த பெண்ணும் நல்லா ஒப்பனை செஞ்சுக்கிட்டு மன்னனுடைய அந்தரங்க கூடாரத்துக்கு இரவு நேரத்துல வந்தா. அவளோட அழகு பார்த்து மதிமயங்கின மன்னன் கூடாரத்துல இருந்த தன்னுடைய மற்ற காதலிகளை எல்லாம் வெளியே துரத்திட்டு வெளியே காவலுக்கு நின்றுக்கிட்டு இருந்த வீரர்கள் கிட்ட தன்னுடைய அனுமதி இல்லாம யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு கட்டளையிட்டான். இனி தனக்கு எந்த தொந்தரவும் இல்லைங்கிறத உறுதி செஞ்சுக்கிட்ட மன்னன் அடுத்து இந்த புதிய அழகியின் பக்கம் திரும்பினான். அவனுடைய கண்கள்ல காமத்தி கொழுந்து விட்டு எரிஞ்சது. அவளை இழுத்து அணைச்சான் மன்னன். கூடாரத்துக்குள்ள இருந்த விளக்கும் அணைக்கப்பட்டது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு அவசர காரியமா மன்னரை சந்திக்கிறதுக்காக ஒரு அமைச்சர் மன்னனுடைய கூடாரத்துக்கு வந்தாரு. வெளியே காவலுக்கு நின்ற வீரர்கள் மன்னனுடைய கட்டளையை எடுத்து சொல்லி அமைச்சரை தடுத்து நிறுத்தினாங்க. கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்த அமைச்சர் அதுக்கு மேல பொறுக்க முடியாது என்பதால வெளியில நின்றபடியே கூடாரத்துக்குள்ள இருந்த மன்னர்கிட்ட உள்ள வர அனுமதி கேட்டாரு. ஆனா எந்த சத்தமும் மன்னன் கிட்ட இருந்து வரல. கொஞ்ச நேரம் தொடர்ந்து மன்னனை அழைச்ச அமைச்சர் உள்ள ஏதோ விபரீதமா நடக்குது என்பதை உணர்ந்து மெய்க்காவலர்களை தள்ளி விட்டுட்டு கூடாரத்துக்குள்ள நுழைஞ்சாரு. கூடாரத்துல அமைக்கப்பட்டிருந்த சின்ன ஜன்னல் போன்ற துவாரம் வழியா கூடாரத்துக்குள்ள நிலவின் வெளிச்சம் கொஞ்சம் பரவி இருந்தது. அந்த மங்கலான வெளிச்சத்தின் உதவியால அங்கிருந்த விளக்கை கண்டுபிடிச்சு அதை தூண்டி விட்டாரு அமைச்சர். உடனே அந்த விளக்கின் வெளிச்சம் கூடாரத்துக்குள்ள பரவியது. ஆனா அடுத்து அந்த அமைச்சர் கண்ட காட்சி அவருடைய இரத்தத்தை உறைய வைக்கிற காட்சியா இருந்தது. அந்த நாட்டின் மன்னர் ஆகாசத்தை வெறிச்சு பார்த்தபடி படுக்கையில அசைவில்லாம கிடந்தாரு. மன்னருடைய உடல் நீல நிறத்துக்கு மாறி இருந்தது. அவருடைய கண், காது, மூக்கு, வாய் என அனைத்து துவாரங்கள்ல இருந்தும் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. உடனடியா அந்த இடத்துக்கு மருத்துவரை வரவழைச்சு மன்னரை பரிசோதனை செஞ்சாரு அமைச்சர். ஆனா மன்னர் ஏற்கனவே இறந்துட்டதா சொன்னாரு மருத்துவர். அப்போதான் மன்னரோட இருந்த அந்த அழகிய இளம்பெண்ணின் நினைவு வந்தது அமைச்சருக்கு. ஏன்னா அமைச்சர் கூடாரத்துக்குள்ள வந்தப்போ மன்னர் மட்டும்தான் பிணமா கிடந்தாரு, அந்த பெண் கூடாரத்துல இல்ல. உடனடியா அவளை தேடும்படி ஆணையிட்டாரு அமைச்சர். ஆனா எங்க தேடியும் அந்த இளம்பெண்ணை கண்டுபிடிக்க முடியல, மாயமா மறைந்து போயிட்டா. அப்போதான் அமைச்சர் நடந்த உண்மையை உணர்ந்தாரு. அந்த அழகி ஒரு சாதாரண பெண் இல்ல, மன்னரை கொலை செய்யறதுக்காக அனுப்பப்பட்ட விஷக்கண்ணி என்பதை உணர்ந்தாரு அமைச்சர். இப்போ நான் சொன்ன இந்த சம்பவம் கற்பனையா சொன்ன ஒரு சம்பவம் தான். உண்மையிலேயே எந்த ஒரு அரசருடைய வாழ்க்கையிலையும் நடந்த சம்பவத்தை குறிப்பிட்டு சொல்லல. ஆனா இந்த சம்பவத்துல நான் சொன்ன விஷக்கண்ணிகள் உண்மையிலேயே பண்டைய இந்தியாவில வாழ்ந்தாங்கன்னு நம்பப்படுது. குறிப்பா அரசர்கள், தளபதிகள், அமைச்சர்கள் போன்ற முக்கிய பொறுப்புல இருந்த மனிதர்களை கொலை செய்யறதுக்காக இந்த விஷக்கண்ணிகள் உருவாக்கப்பட்டாங்கன்னு நம்பப்படுது. எந்த விதமான ஆயுதங்களையும் பயன்படுத்தாம தங்களுடைய உடலையே விஷமாக்கி கொலை செய்யும் கொடூரமான கொலைகாரிகள் தான் இந்த விஷக்கண்ணிகள்னு நம்பப்படுது. இப்படிப்பட்ட கொலைகார பெண்கள் பண்டைய இந்தியாவில வாழ்ந்தாங்களா? இதன் பின்னணி என்ன? இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு, அல்லது இது வெறும் கட்டுக்கதையா? இதை பற்றி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். மிகப்பெரிய நிலப்பரப்பை உள்ளடக்கிய இந்தியாவின் முதல் மகா சாம்ராஜ்யம் மௌரிய சாம்ராஜ்யம். இதை தோற்றுவித்தவர் சந்திரகுப்த மௌரியர். அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய சாம்ராஜ்யமா இருந்த நந்த சாம்ராஜ்யத்தை வீழ்த்திட்டு உருவாக்கப்பட்டதுதான் மௌரிய சாம்ராஜ்யம். மன்னர் சந்திரகுப்த மௌரியருக்கு ஆலோசகராக இருந்து மௌரிய சாம்ராஜ்யம் உருவாக முக்கிய பங்கு வகித்தவர் அவருடைய குரு சாணக்கியர். இந்த சாணக்கியர் அர்த்த சாஸ்திரம் என்ற ஒரு அரசியல் நூலை எழுதியிருக்காரு. இதுல தான் முதல்ல விஷக்கண்ணிகள் பற்றி குறிப்பிடுறாரு சாணக்கியர். மௌரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கின சந்திரகுப்த மௌரியரால தோற்கடிக்கப்பட்ட நந்த சாம்ராஜ்ய மன்னர்கள் இந்த விஷக்கண்ணிகளை பயன்படுத்தினாங்கன்னு குறிப்பிடுற சாணக்கியர் இதே அர்த்த சாஸ்திரம் நூல்ல இந்த விஷக்கண்ணிகள் எப்படி உருவாக்கப்பட்டாங்கன்னு குறிப்பிடுறாரு. ஆனா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல யாரெல்லாம் விஷக்கண்ணிகளா ஆக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க என்பதை ஸ்கந்த புராணம் என்ற நூல் விவரிக்குது. சித்திரை நட்சத்திரத்துல பிறக்கிற பெண் குழந்தைகள் அல்லது நிலவின் சுழற்சியிலிருந்து 14வது நாள்ல பிறக்கிற பெண் குழந்தைகள் இதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னு குறிப்பிடுது ஸ்கந்த புராணம். ஆனா இந்த 14வது நாள் என்பது வளர்பிறை 14வது நாளா அல்லது தேய்பிறை 14வது நாளான்னு தெளிவா குறிப்பிடப்படல. ஆனா இந்த குறிப்பிட்ட நாள் அல்லது நட்சத்திரத்துல பிறக்கிற பெண்கள் குடும்பத்துக்கு அமங்கலத்தை உருவாக்குவாங்கன்னும்
இவங்க திருமணம் செய்து கொள்ளும் ஆண்கள், அதாவது இவங்களுடைய கணவர்கள் 6 மாதத்திலேயே இறந்துடுவாங்கன்னு குறிப்பிடுது ஸ்கந்த புராணம். இதனால இந்த பெண் குழந்தைகள் மட்டும்தான் விஷக்கன்னிகளா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னு குறிப்பிடுது ஸ்கந்த புராணம். இப்போ நாம மறுபடியும் சாணக்கியர் எழுதின அர்த்த சாஸ்திரத்துக்கு வரலாம். அந்த அர்த்த சாஸ்திரத்துல என்ன குறிப்பிட்டிருக்குன்னா, இப்படி தேர்ந்தெடுக்கப்படுற பெண்களுக்கு சின்ன வயசுல இருந்தே உண்ணும் உணவுல கொஞ்சம் கொஞ்சமா விஷம் கலந்து தரப்படுது. முக்கியமா அந்த விஷம் அவங்கள கொல்லாத அளவுக்கு மிக மிக சிறிய அளவுல தரப்படுது. இப்படி பல வருஷங்கள் தொடர்ந்து விஷம் கலந்த உணவை உண்பதால இந்த பெண்களுடைய உடல் விஷத்தன்மை வாய்ந்ததா மாறிடுது. அவங்களுடைய ரத்தம், எச்சில், வியர்வை என அனைத்துமே விஷமா மாறிடுது. ஆனா இந்த விஷம் அந்த பெண்களை எதுவுமே செய்யறதில்ல. அடுத்து இந்த பெண்களுக்கு பலவிதமான பயிற்சிகள் தரப்படுது. எதிரிகளின் கூட்டத்துக்குள்ள ஊடுருவுதல், எதிரி ஆண்களை வசியம் செய்தல், அப்படி வசியம் செய்யும் ஆண்களை எப்படி கொலை செய்யறது போன்ற பயிற்சிகள் தரப்படுது. அதாவது பிறந்ததிலிருந்தே கொலையாளிகளா வளர்க்கப்படுறாங்க இந்த பெண்கள். இவங்களுடைய உடலும் அதற்கேற்றபடி விஷம் கலந்த ஆயுதமா மாற்றப்படுது. இப்படி கடுமையா பயிற்சி தருவதன் காரணமா பல சிறுமிகள் பாதியிலேயே இறந்தும் போயிடுறாங்க. ஆனா ஒரு சில சிறுமிகள் மட்டும் உயிர் பிழைச்சு அனைத்து பயிற்சிகள்லையும் தேறி கடைசியில கொலைகார விஷக்கன்னிகளா மாற்றப்படுறாங்க. இதுதான் விஷக்கன்னிகளை உருவாக்கும் முறைன்னு அர்த்த சாஸ்திரத்துல குறிப்பிடுறாரு சாணக்கியர். இப்படி பயங்கர கொடூரமான கொலையாளிகளா உருவாக்கப்பட்ட இந்த விஷக்கன்னிகள் அரசியல் கொலைகள் செய்ய பயன்படுத்தப்பட்டாங்கன்னு அர்த்த சாஸ்திரத்துல குறிப்பிடுறாரு சாணக்கியர். பொதுவா இந்த விஷக்கன்னிகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை முடிஞ்ச உடனே தற்கொலை செஞ்சுக்குவாங்க. ஆனா ஒரு சில குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா, இந்த விஷக்கன்னிகள் லாபகமா தப்பிச்சிடுவாங்கன்னு குறிப்பிடுது. பண்டைய இந்தியால இந்த விஷக்கன்னிகள் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க என்பதை பதிவு செய்யும் ஒரு சில குறிப்புகள் மட்டும்தான் இருக்கு. உதாரணமா இந்த ஒரு சம்பவத்தை சொல்லலாம். நந்த சாம்ராஜ்யத்தின் கடைசி மன்னரான தனநந்தர் என்பவரை போர்ல தோற்கடிச்ச சந்திரகுப்த மௌரியர் நந்த சாம்ராஜ்யத்தை முடிவுக்கு கொண்டு வந்தாரு. ஆனா தங்களுடைய மன்னரை போர்ல தோற்கடிச்ச சந்திரகுப்த மௌரியரை பழிவாங்க நினைச்சாரு அமத்திய ராட்சசன் என்ற நந்த சாம்ராஜ்ய அமைச்சர். எப்படியாவது சூழ்ச்சி செஞ்சு சந்திரகுப்த மௌரியரை கொலை செய்ய நினைச்ச அமத்திய ராட்சசன் சந்திரகுப்த மௌரியரோட சமாதானம் செய்துக்க முன் வந்தாரு. அதற்கு அடையாளமா ஒரு அழகிய பெண்ணை பரிசா அனுப்புனாரு. ஆனா அந்த பெண் ஒரு விஷக்கன்னி என்பதை கண்டுபிடிச்ச சாணக்கியர் அந்த பெண்ணை சந்திரகுப்த மௌரியருக்கு போர்ல உதவி செஞ்ச பர்வதராஜன் என்ற அரசருக்கு பரிசா அனுப்பி வச்சாரு. ஆனா தனக்கு பரிசா அனுப்பி வைக்கப்பட்ட பெண் ஒரு விஷக்கன்னி என்பதை தெரியாத பர்வதராஜன் அந்த பெண்ணை தொட்ட உடனேயே இறந்து போனான். ஒருவேளை எதிர்காலத்துல பர்வதராஜனால சந்திரகுப்த மௌரியரின் ஆட்சிக்கு அச்சுறுத்தல் வரலாம்னு நினைச்ச சாணக்கியர் சூழ்ச்சி செஞ்சு சந்திரகுப்த மௌரியருக்கு வந்த ஆபத்தை பர்வதராஜன் பக்கம் திருப்பி விட்டார்னு சொல்லப்படுது. இதே மாதிரி சாணக்கியரும் விஷக்கன்னிகளை பயன்படுத்தி மௌரிய சாம்ராஜ்யத்துக்கு எதிராக செயல்பட்ட பலரை ஒழிச்சு கட்டியிருக்காருன்னு சொல்லப்படுது. விஷக்கன்னிகளை பற்றி சாணக்கியர் தான் எழுதிய அர்த்த சாஸ்திரத்துல குறிப்பிட்டிருக்கிற தகவல்கள் இவை. அடுத்து 11ஆம் நூற்றாண்டுல சோமதேவர் என்ற சமஸ்கிருத மொழி எழுத்தாளர் எழுதிய கதாசரித்த சாகரம் என்ற நூல்ல விஷக்கன்னிகளை பற்றி குறிப்பிட்டிருக்காரு. இந்த கதாசரித்த சாகரம் என்ற நூல் இந்திய புராணங்கள்ல உள்ள விசித்திரமான கதைகள் மற்றும் கிராமப்புற கதைகளை தொகுத்து எழுதப்பட்ட ஒரு நூல். பெரும்பாலும் இந்த நூல்ல நம்பத்தகுதி இல்லாத, ஆதாரம் இல்லாத கதைகள் தான் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. ஆனா இதுக்கும் முன்னாடி 7 அல்லது 8ஆம் நூற்றாண்டுல குணாதித்யர் என்பவர் எழுதின பிரகத்கதா என்ற நூல்ல விஷக்கன்னிகளை பற்றி குறிப்பிட்டிருந்ததுன்னு நம்பப்படுது. ஆனா இந்த நூல் தொலைந்து போயிட்டதால இதற்கு நேரடியான ஆதாரங்கள் கிடைக்கல. ஆனா கொங்குவேளிர் என்ற தமிழ்நாட்டு குறுநில மன்னர் ஒருவர் குணாதித்யர் எழுதின பிரகத்கதா நூலை தழுவி பெருங்கதை என்ற ஒரு நூலை எழுதியிருக்காரு. இதுல விஷக்கன்னிகளை பற்றி குறிப்பிட்டிருக்காரு. இதை அடிப்படையா வச்சுதான் இதன் மூல நூலான பிரகத்கதா நூல்ல விஷக்கன்னிகளை பற்றி குறிப்பிட்டிருந்ததுன்னு நம்பப்படுது. அதே மாதிரி மௌரிய சாம்ராஜ்ய காலத்துல வாழ்ந்த விசாகதத்தர் என்ற சமஸ்கிருத மொழி எழுத்தாளர் எழுதிய முத்ரராட்சசம் என்ற அரசியல் நூல்லையும் விஷக்கன்னிகளை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே போல சில ஜைன மத இலக்கியங்கள்லையும் விஷக்கன்னிகள் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. இது போக வாய்வழி கதைகளாகவும் நாட்டுப்புற கதைகளாகவும் விஷக்கன்னிகள் பற்றி சொல்லப்படுது. இப்படி அதிகமான வரலாற்று குறிப்புகள் இல்லைனாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமா சில பழங்கால இலக்கியங்கள்ல விஷக்கன்னிகள் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ மறுபடியும் தொடக்கத்துல கேட்ட கேள்வியவே கேட்கலாம். உண்மையிலேயே விஷக்கன்னிகள் என்ற பெண்கள் வாழ்ந்தாங்களா? இப்படிப்பட்ட பெண்களை உருவாக்குவது சாத்தியமா? உண்மையில சொல்ல போனா கற்பனையா மிகைப்படுத்தி எழுதப்பட்ட இலக்கியங்களை தவிர இந்த விஷக்கன்னிகள் வாழ்ந்தாங்க என்பதை நிரூபிக்கும் நம்பத்தகுந்த வரலாற்று குறிப்புகளோ அல்லது கல்வெட்டுகள் போன்ற தொல்லியல் ஆதாரங்களோ எதுவுமே இல்லை. உதாரணமா அர்த்த சாஸ்திரம் நூலையே எடுத்துக்கலாம். இது ஒரு அரசியல் நூல். ஆட்சி முறை, ராஜதந்திரம், பொருளாதாரம், இராணுவ யுக்தி, எதிரிகளை உளவு பார்க்கும் முறை, தத்துவம், வாழ்வியல் போன்ற விஷயங்களை பற்றி விவரிக்குது இந்த நூல். ஆனா இது ஒரு வரலாற்று குறிப்பு இல்லை. மௌரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க சந்திரகுப்த மௌரியருக்கு பக்கபலமா இருந்தவர் சாணக்கியர் என்பது வரலாற்று ஆசிரியர்களால ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை. சந்திரகுப்த மௌரியருடைய மகன் பிந்துசாரர் ஆட்சி காலத்திலையும் சாணக்கியர் ராஜகுருவா இருந்திருக்காரு.
மௌரிய சாம்ராஜ்யம் மிகப்பெரிய சாம்ராஜ்யமா வளர்றதுக்கு எந்த அளவுக்கு சந்திரகுப்த மௌரியருடைய வீரம் காரணமோ அந்த அளவுக்கு சாணக்கியருடைய ராஜதந்திரமும் காரணம். அதே நேரத்துல சாணக்கியர் பல சூழ்ச்சிகளையும் செஞ்சுதான் மௌரிய சாம்ராஜ்யத்தை ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமா உருவாக்க உதவி செஞ்சாரு. அந்த வகையில பெண்களை வச்சு எதிரிகளை மயக்கி ஒழிச்சு கட்டுவது அந்த காலத்துல ராஜதந்திர யுக்திகள்ல ஒன்னா இருந்தது. ஏன் இப்ப கூட பெண்களை வச்சு உளவு வேலை பார்க்கும் வழக்கம் இருக்கு. இதற்கு ஹனி டிராப்பிங்னு பேரு. இந்த ஹனி டிராப்பிங்கால உயிரை விட்ட பல மன்னர்கள் வரலாற்றுல இருக்காங்க. பெரும்பாலான சமயங்கள்ல இந்த பெண்கள் தாங்கள் குறிவைக்கும் ஆண்களை மயக்கி அவங்களுக்கு விஷம் வச்சு கொலை செய்வாங்க. ஏன்னா ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி ஒருவரை கொலை செய்வதை விட ஒரு விஷத்தை பயன்படுத்தி கொலை செய்வது சுலபம். சாணக்கியரும் இதே மாதிரி பெண்களை பயன்படுத்தி மௌரிய சாம்ராஜ்யத்தின் எதிரிகளுக்கு விஷம் வச்சு கொலை செய்திருக்கலாம். அதை தன்னுடைய அர்த்த சாஸ்திரம் புத்தகத்துல பதிவு செய்ய நினைச்ச சாணக்கியர் இந்த பெண்களை சாதாரணமா குறிப்பிடாம விஷக்கன்னிகள் என்ற ஒரு கதையை உருவாக்கி குறிப்பிட்டிருக்கலாம். பிற்காலத்துல இவர் எழுதின அர்த்த சாஸ்திரம் நூலை பின்பற்றி நூல்கள் எழுதிய பலர் இதை மேலும் மிகைப்படுத்தி எழுதியிருக்காங்க. ஒரு கட்டத்துல இப்படிப்பட்ட விஷக்கன்னிகள் வாழ்ந்தது உண்மைன்னு நம்ப தொடங்கிட்டாங்க பலர். இந்தியாவுல மட்டுமில்ல பல வெளிநாடுகள்ல கூட விஷத்தை பயன்படுத்தி கொலை செய்யும் பெண் கொலையாளிகள் வாழ்ந்திருக்காங்க. ரோம சாம்ராஜ்ய மன்னன் நீரோ தன்னுடைய அரசியல் எதிரிகளை கொலை செய்யறதுக்காக பெண்களை பயன்படுத்தி இருக்காரு. லோகஸ்டான் அழைக்கப்பட்ட இந்த பெண்கள் நீரோ மன்னனுடைய எதிரிகளை விஷம் வச்சு கொலை செய்வதில் வல்லவர்களா இருந்திருக்காங்க. ஜப்பான்ல வாழ்ந்த குனோயிச்சி என்ற பெண் நிஞ்சா வீராங்கனைகள் விஷத்தை தங்களுடைய பிரதான கொலை ஆயுதமா பயன்படுத்தி இருக்காங்க. சீன தேசத்துல வாழ்ந்த 2 அரசிகள் தங்களுடைய எதிரிகளுக்கு விஷம் வச்சு கொண்ட காரணத்துக்காக தண்டிக்கப்பட்ட வரலாறும் கூட உண்டு. எகிப்திய அரசியான கிளியோபாட்ரா கூட தன்னுடைய எதிரிகள் பலருக்கு விஷம் வச்சு கொலை செய்திருக்காங்கன்னு நம்பப்படுது. இத்தாலியில வாழ்ந்த லூக்ரேஷியா போர்ஜியா என்ற பெண் மற்றும் பிரெஞ்சு அரசு குடும்பத்துல பிறந்த கேத்ரின் டி மெடிசி போன்ற சில பெண்கள் தங்களுடைய எதிரிகளுக்கு விஷம் வச்சு கொலை செய்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. இது போல வரலாற்றுல பல பெண்களை சொல்லலாம். ஆனா இவங்க எல்லாருமே விஷத்தை ஒரு ஆயுதமா தான் பயன்படுத்தி இருக்காங்க. ஆனா இந்தியாவுல விஷக்கன்னிகள்னு குறிப்பிடப்படும் இந்த பெண்கள் தங்களுடைய உடலையே விஷமா மாத்தி தங்களுடைய எதிரிகளை கொலை செய்திருக்காங்கன்னு மிகைப்படுத்தி சொல்லப்படுது. சரி, இது எந்த அளவுக்கு அறிவியல் பூர்வமா சாத்தியம்னு பார்க்கலாம். ஏதாவது ஒண்ணு நாம தொடர்ந்து உபயோகிச்சோம்னா அது நமக்கு பழக்கப்பட்டுரும். உதாரணமா முதல் தடவை மது அருந்தும் நபருக்கும் தொடர் மது பழக்கமுடைய நபருக்கும் வித்தியாசம் இருக்கு. தொடர் மது பழக்கமுடைய ஒரு நபர் எவ்வளவுதான் மது அருந்தினாலும் கூட அவரால் நிதானமா இருக்க முடியும். அந்த அளவுக்கு மது போதை அவருக்கு பழக்கப்பட்ட ஒண்ணா இருக்கும். ஆனா அதே நேரத்துல முதல் முறை மது அருந்தும் நபருக்கு உடனடியா போதை தலைக்கேறிடும். ஆனா இது விஷத்துக்கு பொருந்தாது. எந்த ஒரு விஷமா இருந்தாலும் நிச்சயமா அது ஆபத்தை தான் ஏற்படுத்தும். சில சமயங்கள்ல வீரியம் குறைவான விஷத்தன்மை கொண்ட பொருளா இருந்தா நம்முடைய உடல் அதை எதிர்த்து போராடும். ஆனா அதே நேரத்துல தொட்டாலே மரணம் ஏற்படும் அளவுக்கு ஒருவருடைய உடலை விஷத்தன்மை வாய்ந்ததா மாத்தணும்னா அதற்கு வீரியமான விஷம் தேவை. அப்படிப்பட்ட விஷத்தை மனித உடல் ஏத்துக்காது. பாம்பு பிடிக்கிறவங்க மற்றும் ஆராய்ச்சி செய்யறவங்க சில சமயங்கள்ல பாம்பு கடியிலிருந்து தங்களை தற்காத்துக்கிறதுக்காக கொஞ்சமா பாம்பு விஷத்தை தங்களுடைய உடல்ல ஏத்திக்குவாங்க. இதனால அவங்களுக்கு ஒரு விதமான எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். ஒருவேளை அவங்கள பாம்பு கடிச்சா இந்த எதிர்ப்பு சக்தி அந்த பாம்பின் விஷத்துல இருந்து அவங்கள கொஞ்சம் காப்பாற்றும். ஆனா அதே நேரத்துல தக்க சமயத்துல சிகிச்சை தந்தா தான் அவங்களால உயிர் பிழைக்க முடியும். ஆனா இவங்க பாம்பு விஷத்தை எடுத்துக்கிறதால கிடைக்கிற எதிர்ப்பு சக்தி இவங்களுக்கு தான் பயன்படுமே தவிர மற்றவங்களுக்கு ஆபத்தை உருவாக்காது. உதாரணமா பில் ஹாஸ்ட் என்ற ஆராய்ச்சியாளரை சொல்லலாம். பாம்புகளை பத்தி ஆராய்ச்சி செஞ்ச இவர் தன்னுடைய உடல்ல பாம்பு விஷத்தை ஏத்திக்கிறத வழக்கமா வச்சிருந்தாரு. ஆனா அந்த விஷம் அவரை ஒண்ணுமே செய்யல. கிட்டத்தட்ட 100 வயசு வரைக்கும் வாழ்ந்த இவர் 2011 தான் இயற்கை மரணம் அடைஞ்சாரு. கிமு 1ஆம் நூற்றாண்டுக்கும் 2ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்துல வாழ்ந்த 4ஆம் மித்ரிடேட்டஸ் என்ற மன்னர் எதிரிகள் கிட்ட இருந்து தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக பாம்பு விஷத்தை சிறிய அளவுல தன்னுடைய உணவுல சேர்த்துக்கிட்டாருன்னு சொல்லப்படுது. இதே போல சந்திரகுப்த மௌரியருக்கு கூட உணவுல சிறிய அளவுல விஷத்தை கலந்து கொடுத்தார் சாணக்கியர்னு சொல்லப்படுது. ஒருவேளை சந்திரகுப்த மௌரியரை அவருடைய எதிரிகள் விஷம் வச்சு கொல்ல முயற்சி செஞ்சா அதுல இருந்து அவர் உயிர் தப்பிக்கிறதுக்காக அரசருக்கு தெரியாம சாணக்கியர் இதை செஞ்சாருன்னு நம்பப்படுது. இதே சாணக்கியர் தான் அர்த்த சாஸ்திரத்துல முதல்ல விஷக்கன்னிகளை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாருங்கிறது இங்க குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம். அறிவியல் பூர்வமா விஷக்கன்னிகளை உருவாக்க முடியாது. ஏன்னா மனித உடல்ல விஷத்தை செலுத்தும் போது உடல்ல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி இந்த விஷத்தை வெளியேற்ற முயற்சி செய்யும். முடியாத பட்சத்துல உயிரே போயிடும். ஆனா அதற்கு மாறா மனித உடல் விஷத்தன்மை உடையதா மாறும் என்பது சாத்தியமில்லை. அதுலயும் ரத்தம், வியர்வை, எச்சில் போன்ற பாடி ஃப்ளூயிட்ஸ் விஷமா மாறிடுங்கிறது நிச்சயமா அறிவியல் ரீதியா சாத்தியமில்லைன்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். நம்ம இந்திய வரலாறு எந்த அளவுக்கு பழமையானதோ அந்த அளவுக்கு மர்மங்கள் நிறைந்தது. பண்டைய இந்தியால நடந்ததா சொல்லப்படும் சில சம்பவங்கள், கடைபிடிக்கப்பட்ட பழக்க வழக்கங்கள் அடிப்படையில கட்டுக்கதைகளை மிகைப்படுத்தி எழுதப்பட்டது.
அந்த வகையில பண்டைய இந்தியால விஷக்கன்னிகள் என்று அழைக்கப்பட்ட கொலைகார பெண்கள் வாழ்ந்தாங்க என்ற இந்த கதை முழுக்க முழுக்க மிகைப்படுத்தி எழுதப்பட்ட கட்டுக்கதை என்பதுதான் உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தமிழ் ஸ்டோரி பிளாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.